இன்னைக்குள்ள வீடியோ ஒரு நேயர் விருப்பம். நம்ம சேனலில் இருந்த அந்த பரோட்டா ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நீங்கள் தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு அதை தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த பரோட்டான்றது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு. ஆனால் நிறைய பேர் அது வெளியில் போய் சாப்பிட்டா அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு தயங்கிட்டு சாப்பிடாமே இருப்போம். வீட்டில் பண்ணால் அதே அளவுக்கு குவாலிட்டி இல்லை, சாஃப்டாக இல்லை, ஃப்ளேக்கியாக இல்லை, அதே மாதிரி ஒரு லேயராக இல்லை அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப சிம்பிள். அதில் என்ன டெக்னிக் இருக்குது என்னென்னு பார்த்துருவோம். ஒரு ஈஸியாக வீட்லேயே அழகாக எல்லாராலையும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஃப்ளேக்கி சாஃப்ட் அண்ட் லேயர்ட் பரோட்டா. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் மைதா மெயின், பால், ஒரு எக்கு, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், ஆயில் கொஞ்சம் வேணும். ஏன்னா இந்த பரோட்டா வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த ஆயில் வந்து எவ்வளோக்கு கரெக்டான டைமில் கரெக்டான அளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் இதில் இந்த ஒரு ஃப்ளேக்கினஸும் கிடைக்கும், நமக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். மாவு பிசைறதுக்கு தேவையானதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை எடுத்துக்குவோம். எக்கு நான் சேர்க்குறேன் இன்றைக்கி. பட் ஆனால் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, எக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ மைதா எடுத்துருந்தோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு வந்து நல்லா பிசையணும். ஏன்னா அந்த மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த நீடிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ப்ரிஃபரபிளி ஒரு நல்ல ஒரு பெரிய பவுல்லையோ இல்லை ஒரு பெஞ்சிலையோ வச்சுட்டு, க்ளீன் பெஞ்சில் வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி ஃபுல்லாக க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடணும். நல்ல ஒரு பரோட்டா மாவு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது வந்து எந்த இடத்துலையும் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. அது வந்தால் தான் உங்களுக்கு நல்ல அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்போ நல்ல அந்த எலாஸ்டிக் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பரோட்டா வீசுகிறப்போ மாவு கிளியாமல் வர்றதுக்கு ரொம்ப முக்கியம். அது நல்லா தேய்ச்சிருக்கோம். ஒரு துளி கூட இந்த பாத்திரத்தில் நமக்கு அந்த மாவு ஒட்டலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளூட்டன் அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாவு பிசைறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அப்படின்னா உங்கள் உள்ளங்கையில் நல்ல ஒரு ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி அழுத்தி தேய்க்க 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 இந்த மாவு வந்து குயிக்காக நமக்கு கரெக்டாக நீடாகி க்ளூட்டன் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, இப்போ அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாவு பிசைறதுல எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த மாவை பிசைஞ்சிட்டு இந்த பரோட்டாவில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் ரெஸ்டிங் கொடுத்துருங்க. அது ரெஸ்டிங் கொடுக்குறப்போ ஆயில் நல்லா மேலே போட்டு இந்த மாவு வந்து ஆயிலில் நல்லா ஊறத்தான் உங்களுக்கு இந்த பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் ஆயில் கவர் பண்ணி ட்ரை ஆகாமல், அது வந்து உணராமல் அப்படியே இருக்கிறதுக்கு, இல்லாட்டி இந்த ஸ்கின் மாதிரி மேலே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ணி இந்த பரோட்டா வந்து மாவு வந்து நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அமுக்கிறப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி, தொடுறதுக்கே சில்கி டோ மாதிரி இருக்கணும். டின்னர் டைம் அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கே பண்ணி வச்சாதான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் ஆகி நீங்கள் ஃபர்தராக சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையிலேயே அழகாக இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக நம்ம எடுத்துக்கிறோம். எப்பொழுதுமே இது எடுக்கிறப்போ பிச்சு எடுக்கிறதோட இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி கைக்குள்ளே வச்சு மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ அழகாக ஒரு பால் மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த பாலாக நம்ம எடுத்து வச்சதை இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஃபஸ்ட்டு கையில் நம்ம பண்ணிடுறோம். அதுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பெஞ்சிலையோ இல்லை ஒரு ஒரு தட்டை திருப்பி வச்சு அதில் நீங்கள் பண்ணுறீங்களோ எதில் பண்ணாலும் சரி, நல்ல ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. வீட்டில் ஒரு கிரானைட் சர்ஃபேஸ் இருந்தால் ரொம்ப ஐடியல், ஈஸியாக இருக்கும். பட் எது இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த பரோட்டாவை நம்ம கையில் வீசி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியம் எண்ணெய். ஸோ எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா அமுக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த கையில் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாவு எந்த அளவுக்கு நம்ம கையில் நம்ம பரப்பி விடுறோமோ அந்த அளவுக்கு வீசுகிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் நல்ல நம்ம சப்பாத்தி பூரி கட்டை இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். நல்லா தேய்ச்சி ஓரளவுக்கு ஒரு சைஸ் எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இந்த உங்களோட வலது கை இருக்கு இல்லையா,
இதை இந்த மாதிரி இந்த மாவில் அமுத்தி பிடிச்சிக்குங்க. உங்களோட இடது கையில் மாவை பிடிச்சிட்டு இப்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி வீசி பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த வீசுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அந்த பிடிச்சிருக்கிற அந்த ஒரு பொசிஷன்லேயே இடது கையை மேலே லிஃப்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீசி எடுக்கிறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாவு கிளியாமல் இருக்கும். அதாவது ரொம்ப முக்கியம், அது அந்த மாவோட வெயிட் அளவுக்கு நேச்சுரலாகவே நம்ம வீசுகிறப்போ நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த வீசுகிறப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த காற்றுல வீசி திரும்ப அந்த நம்ம பெஞ்சில் வந்து படும். ஸோ அந்த படுற வரைக்கும் என்ன ஆகுனா, அந்த ஸ்ட்ரெச் ஆகிறப்ப அழகாக உங்களுக்கு தின்னாக ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு தோல் அளவுக்கு மெல்லிசாக அழகாக வந்துடும். இது ஒரு பர்ஃபெக்டாக இப்போ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டெக்னிக் தான். 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அழகாக நைஸாக அருமையாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் டஸ்டிங்கும் பண்ணிடலாம். ஏன்னா எப்பொழுதுமே இந்த ஃப்ளேக்கியாக வரத்துக்கு அந்த ஆயிலுக்கு மேலே ஒரு மைன்யூட் ஒரு டஸ்ட் ஒரு மைதா போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகாக ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி அழகாக அந்த ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ரோல் மாதிரி வச்சிட்டோம். இந்த ரோல் தான் நமக்கு இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே வச்சிடாமல் இதில் நல்ல கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரோட்டா வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இதை ஆயிலில் கொஞ்சம் ஈரமாக அதை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பரோட்டாவை நம்ம கடையில் நீங்கள் பார்க்குற மாதிரியே என்ன டெக்னிக்கில் வீசி அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். வீட்லேயே பண்ணுற மாதிரி ஈஸியாக ஒரு சப்பாத்தி கட்டையிலையோ பூரி கட்டையிலையோ பண்ணணுன்னா அதுவும் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் மாவு அதே மாதிரி எடுத்து கையில் அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூரி கட்டையில் நல்லா தேய்ச்சி உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ங்க. ஒரு தட்டு இருந்ததுன்னா தட்டு பின்னாடி கூட அழகாக நீங்கள் தேய்க்கலாம். ஒரு பெஞ்சு கூட தேவையில்லை. அழகாக தேய்ச்சிட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே இந்த மாதிரி மைதாவை லைட்டாக டஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி அழகாக நீளமாக கோடாக வெட்டிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு அழகாக ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீசுனா எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு ஒரு ஃபினிஷ் இதில் கிடைக்கும். இது அதே மாதிரி நம்ம ஆயில் நிறைய இதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆயிலில் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த பரோட்டா நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கையிலேயே ப்ரெஸ் பண்ணி என்ன சைஸுக்கு நமக்கு பரோட்டா வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரோலிங் பின் யூஸ் பண்ணணும், அதாவது இந்த சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணணும்னா அது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கிறோம். ரொம்ப முக்கியம், எப்பொழுதுமே பரோட்டா சுடுறதுக்கு மீடியம் ஹீட் தோசைக்கல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப சூடு இருந்ததுன்னா டக்குன்னு வெளியில் குக் ஆயிரும், பட் உள்ளே குக் ஆகாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மைதா வந்து தரோவாக ஃபுல்லாக குக் ஆயிடணும். இது கரெக்டாக குக் ஆகிறப்ப தான் நம்ம சேர்த்த இந்த லேயரில் சேர்த்த ஆயில், இந்த டஸ்ட் பண்ண மைதா எல்லாமே அழகாக ஒரு ஃப்ளேக்கியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக ஒவ்வொரு சைடாக பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேகணும். அது ரொம்ப முக்கியம். ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. நல்ல வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒவ்வொரு சைடாக நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ணி திரும்பி போட்டு நம்ம குக் பண்ணுவோம். ஒரு பர்ஃபெக்ட் அது குக் பண்ணி வரப்பே தெரியுது இல்லையா உங்களுக்கு, அழகான ஒரு கலர், அருமையான லேயர், அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போது இது நம்ம சுட்டு எடுத்துட்டோம். பட் ஆனால் நம்ம இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி சும்மா பஞ்சு மாதிரி ஒரு பரோட்டா வேணும் அப்படின்னா ஆயில் கொடுத்து அதேமாதிரி மைதா டஸ்ட் பண்ணி பண்ணாலும் வேகிறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த சூடாக இருக்கிறப்பயே ஒரு பெஞ்சிலையோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு க்ளீன் சர்ஃபேஸ்லேயோ இந்த மாதிரி வச்சு நல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த நல்ல கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா அடிக்கிறப்போ அந்த உள்ளே இருக்கிற லேயர் ஹீரெல்லாம் நம்ம அழகாக பண்ணி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் கடையில் எப்படி நீங்கள் உங்களுக்கு பரோட்டா கிடைக்குமோ அதே அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பரோட்டா. ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கிறப்ப சில பேருக்கு சூடு பொறுக்காது அப்படின்லாம், அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் துணியோ அதாவது க்ளீன் ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பரோட்டா வந்து நீங்கள் அடித்து எடுக்கலை அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேக்கினஸோ லேயரோ ஒரு சாஃப்ட்னஸோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஒரு பரோட்டா அதே அளவு ஒரு பர்ஃபெக்ட் லுக் அண்ட் ஃபீல், கலர் எல்லாமே
பர்ஃபெக்டாக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஒரு பரோட்டா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பரோட்டாலே நிறைய வெரைட்டி இருக்குது. வீச் பரோட்டா இருக்குது, அதே மாதிரி இந்த பன் பரோட்டா இருக்குது. ரொம்ப ஈஸி தான், அது ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும். நம்ம வீட்டிலே பண்ணுறப்ப நம்ம ஹைஜீனிக்காக பண்ணுறோம், அதனால் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த பரோட்டாவுக்கு என்ன கூட சேர்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பரோட்டா அப்படின்னாலே அதுக்கு சால்னா தான். நம்ம சேனலில் இந்த எம்டி சால்னா, வெஜிடேரியன் சால்னா ஒரு ரெசிபி இருக்குது, அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.